காட்டூல 9வது கேள்வியை பாருங்க. சரிவகம் ABHDயில் பக்கம் AD வந்து யாரை விட சின்னன் BH விட சின்னன்னு தந்திருக்கு. சரி, அப்ப பக்கம் AD சிறிது BH தந்திருக்கு. சரி, தரவுகளை வந்து நீங்க வாட்சி கொண்டு போக கேள்வியை வாட்சி கொண்டு போக என்ன செய்யுங்க, குறிச்சு கொண்டு போங்க. அடுத்த கேள்வி அப்படியே பாருங்க. தொடர்ந்து கேள்விய DH சமன் DH சமன் HF தந்திருக்கு. சரியா, படத்துலயும் அப்படியே குறிச்சிருக்கு. DH சமன் HF தந்திருக்கு. ஆகுமாறு பக்கம் DH ஐ F வரை வந்து என்னது நீட்டப்பட்டிருக்காம். இந்த DH வந்து பக்கம் F வரை வந்து நீட்டப்பட்டிருக்கு. DH பக்கத்தின் மீது C அமைந்துள்ளதுடன் கோணம் ADC இந்த கோணம் வந்து கோணம் ADC சமன் HEF ஆகும். கோணம் HEF ஆகும். சரியா, இந்த கோணம் ஆகுமாறு என்ன செய்திருக்கு, தரப்பட்டிருக்கு. சரி, ஓகே. ஆகுமாறு நீட்டப்பட்ட BH பக்கத்தின் மீது E அமைந்துள்ளது. நீட்டப்பட்ட BH பக்கத்தின் மீது E அமைந்துள்ளது. சரியா, இது நீட்டப்பட்ட DH மீது F BH மீது E அமைந்துள்ளது. அமைந்தது DH சமன் HF ஆகுமாறும் அடுத்தது வந்து AD சமன் ADC சமன் HEF ஆகுமாறும் வந்தது அந்த E F ஆகிய புள்ளிகள் வந்து அமைந்திருக்கு. சரி, அப்படியே முதலாவது கேள்வியை பாருங்க. DC சமாந்தரம் EF எனவும் DC சமாந்தரம் EF எனவும் இந்த ரெண்டு கோடுகளும் சமாந்தரம் என்று காட்டட்டாம். இந்த கேள்வி அணுக நான் வந்து உங்களுக்கு என்னென்ன தேற்றம் வந்து இருக்குன்றா ஞாபகப்படுத்திட்டு போறேன். சரியா, என்னென்ன தேற்றம் இருக்குன்னு சொல்லி ஞாபகப்படுத்திட்டு போறேன். முதலாவது பாருங்க. முதலாவது தேற்றத்துல நான் முதல் இணைகரத்துல இருந்து போறேன். இணைகரத்துல இருந்தே போய்கொள்றேன். ஒரு நாட்பக்கல் வந்து A B C D. சரியா, ABCD என்று ஒரு நாட்பக்கல் இருக்கு. சரியா, நாட்பக்கல வந்து இணைகரம் வந்து எப்படி நிறுவுறன்னு பார்ப்போம். சரியா, நாட்பக்கல வந்து இணைகரம் வந்து எப்படி நிறுவுறன்னு பார்ப்போம். சரி, இணைகரத்தின் பண்புகள் என்னென்ன? எதிர் கோணங்கள் சமன், எதிர் கோணங்கள் சமன், எதிர் பக்கங்கள் சமன், எதிர் பக்கங்கள் சமன். மற்ற வேற என்ன இருக்கு? மூலை விட்டங்கள் ஒன்றையொன்று இரு சம கூறிடும். சரியா, இதெல்லாம் நீங்க படிச்ச விஷயம். ஒன்றையொன்று இரு சம கூறிடும். எதிர் கோணம் சமன், எதிர் பக்கம் சமன், மூலை விட்டங்கள் வந்து ஒன்றையொன்று கூறிடும். சரியா, இரு சம கூறிடும். அப்ப ஒரு நாட்பக்கலை வந்து நாங்க இணைகரமா கேட்க இந்த பண்புகளை வந்து நாங்க கவனிச்சு கொள்வோம். நாங்க ஒரு இணைகரத்தை வந்து என்னன்னு காட்டலாம். நாட்பக்கல் வந்து இணைகரம் என்னன்னு காட்டலாம். எதிர் கோணங்கள் சமன் என்று காட்டிக்கொள்ளலாம். சரியா, இந்த கோணம் இந்த கோணத்துக்கு சமன், இந்த கோணம் இந்த கோணத்துக்கு சமன். சரியா, அப்ப எதிர் கோணங்கள் சமன் என்று காட்டிக்கொள்ளலாம். இல்லாட்டி என்னது அடுத்த பண்பு எதிர் பக்கம் சமன், எதிர் பக்கம் சமன் என்று சொல்லி காட்டிக்கொள்ளலாம். இல்லாட்டி மூலை விட்டங்கள் ஒன்றையொன்று இரு சம கூடும் என்றதை வச்சுக்கொண்டு என்ன செய்யலாம், நாங்க காட்டலாம். மூலை வட்டங்கள் இந்த புள்ளியில வந்து என்ன செய்யும், ஒன்றையொன்று இரு சம கூடும் என்றதை வச்சுக்கொண்டு காட்டலாம். சரியா, இதை விட ஈஸியான ஒரு மெத்தட் இருக்கு. என்னது, ஒரு நாட்பக்கல்ல ஒரு பக்கம் சமாந்தர மண்டங்களுக்கு தெரிஞ்சா, ஒரு சோடி எதிர்பக்கங்கள் சமாந்தர மண்டங்களுக்கு தெரிஞ்சா, இல்லாட்டி தரவுகளை வச்சுக்கொண்டு நாங்க எடுத்த வேண்டாம் என்ன செய்யலாம், அந்த சமாந்தர பக்கங்கள் சமன் என்று காட்டிவிட்டா என்னது, இந்த நாட்பக்கல் இணைகரம் என்று இலகுவான முறையில காட்ட முடியும். சரியா, அப்ப ஒரு சோடி எதிர்பக்கங்கள் சமனும் சமாந்தரம் என்று காட்டிவிட்டாலே என்னது, நாட்பக்கல் இணைகரம் என்று நாங்க நிறுவேலும். சரியா, நாட்பக்கல் இணைகரம் என்று நிறுவேலும் என்னது, ஒரு சோடி எதிர்பக்கங்கள்
எதிர்பக்கங்கள் சமனும் சமனும் சமாந்தரமுமா இருந்தா என்ன செய்யலாம்? நாட்பக்கல் இணைகிறோம் என்று இலகுவா காட்டிக்கொள்ளலாம். இந்த நாட்பக்கல்ல நாங்க ஏபி சமாந்தரம் டிசி என்று நான் முதலே சொன்னான். சரியா? ஏபி சமாந்தரம் டிசி என்று முதலே சொன்னான். இல்லாட்டி நீங்க முதல் கேள்வியில நிறுவி எடுத்ததா கூட இருக்கலாம். சரி, அப்ப என்ன செய்யலாம்? இந்த ரெண்டும் சமன் என்று காட்டினா ஏபி சமன் டிசி என்று காட்டினா இவரை இலகுவா என்னது இணைகிறோம் என்று நாங்க நிறுவி கொள்ளலாம். அடுத்தது பாருங்க, சமாந்தர கோடுகள் இருக்கு. சரி, சமாந்தர கோடுகள் இருக்கு. ரெண்டு சமாந்தர கோடுகள் இருக்கு. இந்த சமாந்தர கோடுகளை ஒரு குறுக்கோடி இடைவெட்டுது. குறுக்கோடி இடைவெட்டுதுன்னு வைங்க. சரி, சமாந்தர கோடுகள் இருக்கு, ஒரு குறுக்கோடி இடைவெட்டுது. இடைவெட்டும் போது நாங்க பார்பன்ல இருந்து கதைச்சிருப்போம். இடைவெட்டும் போது நான் இந்த கோடை ஏ பி சி டி என்று வைக்கிறேன். இடைவெற்ற இடத்தை பி கியூ என்று வைக்கிறேன். சரி, அப்ப ஒரு சமாந்தர கோடுகள் இருக்கு. சமாந்தர கோடுகள் அது ஒரு குறுக்கோடி பி கியூ என்ற குறுக்கோடி இடைவெட்டுது. அப்ப என்ன செய்யும்? என்ன உருவாகும்? என்னென்ன கோணங்கள் உருவாகும்? என்னென்ன கோணங்கள் உருவாகும்? ஒன்று எஃப் வடிவுல கோணங்கள் உருவாகும். சரியா? எஃப் வடிவுல கோணங்கள். இதுல பாருங்க, எஃப் வடிவுல என்ன கோணம் இருக்கு? இந்த கோணத்தை பாருங்க, டி கியூ பி இந்த கோணமும் டி கியூ பி இந்த கோணமும் டி பி இத ஒரு நான் எக்ஸ் வைக்கிறேன். டி பி எக்ஸ் என்ற இந்த கோணமும் என்னது எஃப் வடிவுல இருக்கு. சரியா? எஃப் வடிவுல இருக்கிற கோணங்களை பாருங்க. இந்த டி கியூ பியும் டி பி எக்ஸ். சரியா? இந்த ரெண்டு கோணங்களும் என்னது எஃப் வடிவுல இருக்கிறதால இதை என்ன சொல்வோம்? ஒத்த கோணங்கள். ஒத்த கோணங்கள். அப்ப உருவாக்குற ஒத்த கோணங்கள் என்னென்ன இருக்கும்? ஒத்த கோணங்கள் சமனா இருக்கும். உருவாக்குற ஒத்த கோணங்கள் சமனா இருக்கும். சரியா? அடுத்தத பாருங்க, இந்த Z வடிவுல இருக்கிற கோணத்தை பாருங்க, ஏ கியூ பி இந்த கோணமும் ஏ கியூ பி இந்த கோணமும் கியூ பி டி இந்த கோணமும். சரியா? Z வடிவுல இருக்கிற கோணம். சரியா? ஏ கியூ பியும் கியூ பி டியும் இந்த ரெண்டு கோணமும் என்னது? Z வடிவுல இருக்கிற கோணங்கள் என்ன சொல்லுவான்? ஒன்று விட்ட கோணங்கள். Z வடிவுல இருக்கிற கோணங்கள் என்ன சொல்லுவான்? ஒன்று விட்ட கோணங்கள். அப்ப ஒன்று விட்ட கோணங்கள் உருவாகுற ஒன்று விட்ட கோணங்களும் என்னவா இருக்கும்? சமனா இருக்கும். உருவாகுற ஒன்று விட்ட கோணங்களும் சமனா இருக்கும். மூன்றாவது உருவாகுற கோணம் பா வடிவுல. சரி, பா வடிவுல உருவாகுற கோணம். சரி, இதுல பாருங்க, பி கியூ பி டி இந்த பா வடிவத்தை பாருங்க. சரியா? பி கியூ பி டி இந்த பா வடிவத்தை பாருங்க. இதுல டி கியூ பி இந்த கோணமும் கியூ பி டி இந்த கோணத்தையும் கூட்டேக்கல, இது ரெண்டும் சமனன்னு சொல்லல, இந்த ரெண்டையும் கூட்டேக்கல என்ன வரும்? 180 பாகை வரும். அப்ப இந்த ரெண்டு கோணங்களையும் கூட்டேக்கல, இது மட்டும் வித்தியாசம். ஒத்த கோணங்கள் சமன், ஒன்று விட்ட கோணங்கள் சமன். ஆனா என்னது? நேய கோணங்கள கூட்டுத்தொகை தான் 180 பாகை. அப்ப என்ன செய்யும்? இந்த ரெண்டு கோணங்களை கூட்டேக்கல நேய கோண கூட்டுத்தொகை, நேய கோண கூட்டுத்தொகை, நேய கோண கூட்டுத்தொகை, நேய கோண கூட்டுத்தொகை 180 பாகை என்று கொள்ளும். சரியா? அப்ப சமாந்தர கோடுகளை ஒரு குறுக்கோடி இடைவெட்டைக்குள்ள 3 கோணங்கள் உருவாகுது. எஃப் வடிவுல, Z வடிவுல, பா வடிவுல. எஃப் வடிவுல இருக்கிறது ஒத்த கோணங்கள், உருவாகுற ஒத்த கோணங்கள் சமன். Z வடிவுல இருக்கிறது ஒன்று விட்ட கோணங்கள், உருவாகுற ஒன்று விட்ட கோணங்கள் சமன். பா வடிவுல இருக்கிறது நேய கோணங்கள், நேய கோணங்களோட கூட்டுத்தொகை 180 பாகை. சரியா? அப்ப இத ஞாபகப்படுத்தி கொள்ளுங்க. அடுத்த என்னொண்டு இதுலயே பார்த்து போவோம். ரெண்டு கோடுகள் இடைவெட்டைக்குல, ரெண்டு கோடுகள் இடைவெட்டைக்குல, ரெண்டு கோடுகள் இடைவெட்டைக்குல உருவாகிற வேற ஒரு கோணம் இருக்குது. என்ன கோணம்? உருவாகிற வேற ஒரு கோணம் குத்தெதிர் கோணம். சரியா? எதிரெதிரா இருக்கிற கோணங்கள் என்னது? குத்தெதிர் கோணம். சரி, அப்ப குத்தெதிர் கோணங்கள் சமன். சரி,
அப்ப ரெண்டு கோடுகள் வந்து இடைவெட்டைக்குள்ள உருவாகும் உருவாகும் குத்தெதிர் கோணங்கள் சமன். சரி, குத்தெதிர் கோணங்கள் கோணங்கள் சமன். சரியா? இவ்வளத்தையும் வச்சுக்கொண்டு நாங்க கேள்விய பார்ப்போம். முதலாவது கேள்விய பாருங்க. முதலாவது கேள்வி, டிசி சமாந்தரம் இஎஃப் என்று காட்டட்டாம். டிசி சமாந்தரம் இஎஃப் என்று காட்டட்டாம். டிசி சமாந்தரம் இஎஃப் என்று காட்டட்டாம். சரியா? அப்ப டிசி பக்கங்கள் இருக்கிற இந்த ரெண்டு முக்கோணத்தையும் பாருங்க. சரியா? முக்கோணங்கள்ல ஒருங்கிசைவு ஞாபகம் வரும். சரியா? ரெண்டு முக்கோணங்கள், அதையும் பார்த்துட்டு போவோம். ரெண்டு முக்கோணங்கள் ஏ டி சி, பி கியூ ஆர் என்று ரெண்டு முக்கோணங்கள் இருக்கு. சரியா? இந்த ரெண்டு முக்கோணங்கள்ல மூன்று பக்கங்களும் சரியா, இந்த ஏசி என்ற ஒரு பக்கம் இந்த PQ என்ற ஒரு பக்கத்துக்கு சமனா இருந்தா, இல்லாட்டி பிசி என்ற இந்த பக்கம் QR என்ற இந்த பக்கத்துக்கு சமன், அதே சமயம் AB என்ற இந்த பக்கம் PR என்ற இந்த பக்கத்துக்கு சமன் என்று நீங்க நிறுவினீங்கன்னா, சரியா, இந்த மூன்று பக்கங்களும் ஏதோ ஒரு வகையில இந்த முக்கோணி இந்த மூன்று பக்கங்களுக்கு வந்து சமனா இருந்தா என்னது பக்கம் 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 என்ற நிபந்தனையின்படி என்ன செய்யும்? ஒருங்கிசையும். சரியா? இந்த ரெண்டு முக்கோணிகளும் ஒருங்கிசையும் என்னது பக்கம் 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 என்ற நிபந்தனையின் படி. ஏ டி சி முக்கோணி PQR இது வந்து என்னது? இந்த குறி ஒருங்கிசைவை காட்டுறதுக்கான குறி. சரி, அப்ப முக்கோணி ABC வந்து முக்கோணி PQR வந்து என்னது? ரெண்டும் வந்து இந்த நிபந்தனையின்படி பக்கம் 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 என்ற நிபந்தனையின்படி ஒருங்கிசையும். அடுத்ததை பாருங்க. ABC என குறிக்கிறேன், PQR. இதுல வந்து ரெண்டு பக்கங்களும் அதே ரெண்டு பக்கங்கள் அடைக்கிற கோணமும், சரியா? இத பாருங்க, இந்த ஏசியும் ஏபியும் அடைக்கிற கோணம் என்னது? இந்த CAB என்ற இந்த கோணமும், அதே சமயம் PQவும் QRம் அடைக்கிற PQR என்ற இந்த கோணமும் நீங்க சமன் என்று காட்டிட்டீங்கன்னா, இந்த ரெண்டு பக்கங்களும் சமன், அதே சமயம் அது அடைக்கிற கோணம், சரியா, அடைக்கிற கோணமும் வந்து சமன் என்று காட்டிட்டீங்கன்னா, இந்த ரெண்டு முக்கோணிகளும் எந்த நிபந்தனையின்படி ஒருங்கிசையும்? பக்கம் கோணம் பக்கம் என்ற நிபந்தனையின்படி என்ன செய்யும்? ஒருங்கிசையும். சரி, பக்கம் கோணம் பக்கம், இல்லாட்டி பக்கம் பக்கம் அடை கோணம் மட்டும் சொல்லுவீங்க. சரி, பக்கம் கோணம் பக்கம் இல்லாட்டி பக்கம் பக்கம் அடை கோணம் மட்டும் சொல்லுவீங்க. மூன்றாவது நிபந்தனையை பாருங்க. இது முதலாவது, இது இரண்டாவது. மூன்றாவது நிபந்தனையை பாருங்க. ரெண்டு முக்கோணி A B C அதே PQR என்ற ரெண்டு முக்கோணி ஒரு பக்கமும் ஏதாச்சும் ஒரு பக்கமும் ரெண்டு கோணங்கள் இந்த பாருங்க, இந்த சமனான பக்கத்துக்கு எதிரான கோணம் ஒன்று போடுறேன், அதே மாதிரி இதுலயும் சமனான பக்கத்துக்கு எதிரான கோணம் சமன். இதுல வந்து ஏதாச்சும் ஒரு கோணத்தை போடுறேன், ஏதாச்சும் ஒரு கோணம். நீங்க மற்ற ரெண்டு கோணத்தையும் எடுக்கலாம், நான் இலக்குக்காண்டி இந்த ரெண்டு கோணத்தையும் எடுக்கிறேன். ஆனா என்னது, சமனான பக்கத்துக்கு எதிரான கோணம் எடுத்தா இங்கேயும் வந்து இந்த முக்கோணிலையும் வந்து அதே சமனான பக்கத்துக்கு எதிரான கோணம் வந்து சமனா இருக்கணும் அப்படின்றத இந்த நிபந்தனை வந்து சரி. அப்ப இந்த முக்கோணில வந்து ரெண்டு கோணங்களும் ஒரு பக்கமும் சமனண்டா என்ன காட்டலாம்? ரெண்டு முக்கோணி ஒருங்கிசையும் என்ன நிபந்தனையின்படி? கோணம் கோணம் ஒத்த பக்கம். ஏன் ரெண்டு கோணமும் ஒரு பக்கமும் தானே இருக்கு, சமன் காட்டி இருக்கலாம். கோணம் கோணம் ஒத்த பக்கம், கோணம் கோணம் ஒத்த பக்கத்தின் என்ற நிபந்தனையின்படி இந்த ரெண்டு முக்கோணிகளும் வந்து என்ன செய்யும்? ஒருங்கிசையும். சரியா? இதுக்கு கீழே மேலதிகமா வந்து ஒருங்கிசைவு என்று காட்டிட்டா மிச்ச எல்லா கோணங்களும் வந்து இல்லாட்டி எல்லா பக்கங்களும் வந்து என்ன செய்யும்? சமனா இருக்கும். அப்ப சமனான உறுப்புகளின்படி நான் ஒருங்கிசைவு காட்டிட்டா நான் முதலாவது சொல்றேன்,
ஒருங்கிசைவன் காட்டிட்டா இந்த ஒவ்வொரு சமனான பக்கங்களுக்கும் எதிராக இருக்கிற கோணங்கள் வந்து சமன். அப்ப ஏசியும் பிக்யூவும் சமன்னு சொன்னாங்க. அதுக்கு எதிராக இருக்கிற கோணம் வந்து ஒன்று கொண்டு சமனா இருக்கு. அப்ப ஏபிசி சமன் கோணம் ஏபிசி சமன் கோணம் PRQ என்று வரும் சமனான உறுப்புகளின்படி. ஒருங்கிசைவன் காட்டிட்டா சமனான உறுப்புகள் எழுதலாம். மிச்சம் எல்லாமும் பக்கங்களும் எல்லா கோணங்களும் வந்து ஒன்றுக்கொன்று சமன் என்று காட்டலாம். அதே மாதிரி இந்த ரெண்டு கோடு போட்டிருக்க இந்த பிசி பக்கத்துக்கு எதிராக இருக்கிற கோணம் வந்து CAB அது சமன். இந்த ரெண்டு கோடு போட்டிருக்க பக்கத்துக்கு எதிராக இருக்கிற கோணம் வந்து QPR சரியா? இந்த ரெண்டு கோணமும் சமன். அதே மாதிரிதான் என்னது அந்த மூன்றாவது பக்கத்துக்கு இருக்கிற கோணமும் வந்து எதிராக இருக்கிற கோணமும் வந்து சமனா இருக்கு. அப்ப ஏபிக்கு எதிராக இருக்கிற கோணம் சி கோணம் ACB அது சமன். இந்த மூன்று கோடுக்கு எதிராக இருக்கிற கோணம் PQR அந்த கோணமும் ஒன்று கொண்டு சமனா இருக்கு. அதே மாதிரி மிச்ச எல்லா நிபந்தனைகளுக்கும் வந்து என்னது மிச்ச எல்லா உறுப்புகளும் வந்து என்ன செய்யும் சமனா இருக்கும். சரியா? அப்ப சமனான உறுப்புகளின் படி நாங்க ஒரு திசைவனை காட்டினா மூணு நிபந்தனையில ஏதாச்சும் ஒரு நிபந்தனையின் படி ஒரு திசைவன் காட்டினா மிச்ச எல்லா பக்கமும் வந்து இல்லாட்டி எல்லா உறுப்புகளும் வந்து என்ன செய்யும் சமனா இருக்கும் என்று இலகுவா காட்டலாம். சரியா? முதலாவது கேள்விய பாருங்க. என்ன கேட்டிருக்காங்க? டிசி சமாந்தரம் EF என்று கேட்டிருக்காங்க. சரியா? டிசி சமாந்தரம் EF என்று கேட்டிருக்காங்க. சரி, சமாந்தர கோடுகள் நாங்க முதல் பார்த்த மாதிரி சமாந்தர கோடுகள் இடைவெட்டில உருவாக்குற ஒத்த கோணங்கள் ஒன்றுவிட்ட கோணங்கள் நேய கோணங்களை வச்சுக்கொண்டு நான் இத அணுக போறேன். சரி, இந்த படத்தை பாருங்க. முதலே தரவு குறிச்சிருக்கு. முதல் தரவு தந்துட்டாங்க பாருங்க. AD சமாந்தரம் BC என்று தரவு தந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த ரெண்டு கோணங்களும் ஒன்றுக்கொன்று சமன் என்று தந்திருக்காங்க. இந்த ரெண்டு கோடுகளும் ஒன்றுக்கொன்று சமன், அதாவது DH HF ஒன்றுக்கொன்று சமன் என்று தந்திருக்காங்க. சரி, எங்களுக்கு இந்த AD BC பாருங்க. இந்த ரெண்டு கோடுகளும் சமாந்தரம். அப்ப என்ன செய்ய போறோம்? Z வடிவுல இருக்கிற கோண ஜோடியை பார்க்க போறோம். Z வடிவுல இருக்கிறது இதுவும் சமன். சரி, Z வடிவுல இருக்கிறதால ஒன்றுவிட்ட கோணங்கள் வந்து சமன். நாங்க இதையும் சமன் என்று காட்டினா இதுக்கும் Z வடிவுல இருக்குது. இல்லாட்டி ஏதாச்சும் நேய கோணங்கள் உருவாகினா நேய கோணங்கள் கூட்டுத்தொகை 180, இல்லாட்டி ஒத்த கோணங்கள்ல வடிவுல ஏதாச்சும் இருந்ததுன்னா F வடிவுல இருந்ததுன்னா அது ரெண்டும் சமன் என்று காட்டினா என்ன செய்யலாம்? அந்த ரெண்டு கோடுகளும் சமாந்தரம் என்று காட்டிக் கொள்ளலாம். அப்ப பாருங்க, இந்த ரெண்டு கோடுகளும் தான் சமாந்தரம் என்று காட்டோடும். CDயும் EFம் DCயும் EFம் ஒரே கோணம் அதே கோணம் DCயும் EFம். சரி, அப்ப DCயும் EFம் சமாந்தரம் என்று காட்டிக்கல. ரெண்டாவது உருவாக்குறது என்னது? இந்த Z வடிவுல இருக்கிற கோணத்தை பாருங்க. இது தந்திருக்கபடியா இதை நான் எடுக்கிறேன். அப்ப இந்த Z வடிவுல இருக்கிற இந்த ரெண்டு கோணங்களையும் பாருங்க. அப்ப இந்த ரெண்டு கோணமும் சமன் என்று காட்டி விட்டா நாங்க என்ன ஈஸியா நிறுவலாம்? DCயும் EFம் சமாந்தரம் என்று இலகுவா நிறுவி கொள்ளலாம். சரியா? அந்த மெத்தட்ல தான் நான் போற படிவா கவனிங்க. பாருங்க பிள்ளைகள், நிறுவல் பார்க்க போறோம். நிறுவல் போட்டு கொடுப்போம். நிறுவல். சரி, முதல் வந்து இந்த ரெண்டு கோடுகளும் வந்து சமாந்தரம் என்று சொல்லி இருக்கு. சரி, இந்த ரெண்டு கோடுகளும் வந்து சமாந்தரம் என்று சொல்லி இருக்கு. அப்ப நம்ம தரவுகளை நாங்க இப்பவே குறிச்சு கொண்டு போவோம். AD சமாந்தரம் BC என்று தந்திருக்க ஆறு தரவுலையே தந்திருக்கணும், கேள்வியிலேயே தந்திருக்கணும் தரவா பயன்படுத்த சொல்லி. அடுத்தத பாருங்க, இந்த ரெண்டு கோணமும் தரவுல இருக்கு. அப்ப நம்ம தரவை குறிச்சு கொண்டு போறது நல்ல. அப்ப இந்த ரெண்டு கோணமும் தரவுல இருக்கு. அப்ப கோணம் AADC சமன் கோணம் HCF இந்த ரெண்டு கோணமும் வந்து தரவுல தந்திருக்கு. ரெண்டு கோடுகளும் வந்து சமாந்தரம் தந்திருக்கு தரவுல. அதே சமயம் ரெண்டு கோணங்களும் வந்து சமன் சொல்லி தந்திருக்கு. பிள்ளைகள் ADC சமன் HEF நாங்க தரவுல அப்படியே தந்திருக்கிறாங்க. நாங்க இந்த தரவை வச்சுக்கொண்டே நாங்க இருப்போம்.
எங்களுக்கு நேரடியா தெரியும் ஏடி சமாந்தரம் பிசி என்று தரவுல தந்திருக்கிறோம். அப்ப இதுல சர்படியில இருக்கிற இந்த கோணத்தை எடுத்தா தான் இந்த ரெண்டும் வந்து சமன்னு காட்டி என்ன செய்யலாம், ஒன்று விட்ட கோண ஜோடிகள் சமன். அப்ப என்ன செய்யலாம், டிசியும் இஎஃப்பும் சமாந்தரம் என்று இலகுவா நிறுவிக்கொள்ளலாம். அப்ப என்ன செய்யணும், முதல் வந்து ஏடிசி சமன் டிசிஹெச். ஏன் இந்த ரெண்டு கோணமும் சமன், ஏன் Z வடிவுல இருக்குது, அதே சமயம் இந்த ரெண்டு கோடுகளும் சமாந்தரம் சொல்லி இருக்கு. அப்ப என்ன செய்வோம், அந்த ரெண்டும் வந்து சமன் என்று நாங்க எழுதலாம். அப்ப எழுதி கொள்ளுவோம். முதலாவது இதுக்கு அடுத்த வரி எழுதி கொள்ளுவோம். ஏ டி சி சமன் ஏடிசி சமன் டிசிஹெச். டிசிஹெச். ஏன் இந்த ரெண்டு கோணமும் சமன், ரெண்டு கோடுகள் சமாந்தரம். அப்ப என்னது, ஒன்று விட்ட கோணச்சோடி. ஒன்று விட்ட கோணம் போட்டுட்டு இங்க எந்த ரெண்டு கோடுகள் சமாந்தரத்தால் உருவானது, ஏடியும் பிசியும். இந்த ரெண்டு கோடுகள் இந்த சமாந்தரத்தால உருவானதுதான் இந்த ஒன்று விட்டு கோணச்சோடி. அப்ப சரியா, அப்படியே ஒரு விளக்கமான ஒரு பிரகெட்ல வந்து அதுக்கான காரணத்தை வந்து எழுதி கொள்ளுங்க. இதை வந்து நீங்க ஒன்று விட்ட கோணச்சோடி இது சமாந்தரம் என்று வடிவமைப்புக்கு எழுதி கொண்டு போகாம உங்களோட டைமை மேனேஜ் பண்ற மாதிரி என்னது ஒரு சுருக்கமான ஒரு என்னது காரணத்தை வந்து எழுதி கொள்ளுங்க. இந்த ரெண்டு கோணமும் சமன் நாங்க காட்டிட்டோம். அப்ப நான் குறிக்கிறேன் தரவை, இது ரெண்டும் சமன். இதுவும் உள்ளடங்களா பாருங்க, இந்த ரெண்டும் சமன். ஏற்கனவே தரவின்படி இந்த ரெண்டும் சமன், அதாவது ஏடிசி என்ற கோணமும் HCF என்ற ரெண்டு கோணமும் சமன். அப்ப வெளிப்படையின்படி இந்த ரெண்டு கோணமும் சமன். பாருங்க, A சமன் B என்று முதலே தந்திருக்கு, அதுக்கு கீழே B சமன் C என்று நாங்க காட்டிட்டோம். A சமன் B என்று தந்திருக்கு, B சமன் C என்று காட்டிட்டோம். அப்ப என்னது, நேரடியாவே A யும் C யும் சமனா இருக்கு. A சமன் B என்று தந்திருக்கு, B சமன் C என்று காட்டிட்டோம். அப்ப வெளிப்படையின்படி A சமன் C, அதேதான் இங்கே வெளிப்படையின்படி A சமன் C, அதேதான் இங்கே. இந்த ரெண்டு கோணமும் சமன் என்று முதலே தந்திருக்கு, இந்த ரெண்டு கோணமும் சமன் என்று நாங்க இப்ப காட்டிட்டோம். அப்ப என்னது, நேரடியாவே இந்த ரெண்டு கோணமும் சமன் என்று தந்திருக்கு, இந்த ரெண்டு கோணமும் சமன் என்று காட்டிட்டோம். நேரடியா இந்த கோணமும் சமனா இருக்கும். சரியா, அப்ப நாங்க இதை எழுத போறோம். DCH சமன் ஏற்கனவே தரவுல தந்திருக்கு, நாங்க அதே கோணம் இன்னொரு கோணத்துக்கு சமன் என்று காட்டிட்டோம். அப்ப அடுத்த வரியில இந்த ரெண்டு கோணமும் சமன் என்று நேரடியா எழுதி கொள்ளலாம். சரி, அப்ப HEF DCH பாருங்க, DCH HEF அந்த ரெண்டு கோணமும் வந்து நேரடியா சமன் என்று எழுதி. அப்ப இது வந்து என்னது, காரணம் வெளிப்படை உண்மை என்று போட்டு விட்டாலே சரி, வெளிப்படை உண்மை. இதுல இருந்து நாங்க என்ன செய்து கொள்ளலாம், ஒன்று விட்ட கோணச்சோடி சமன். அப்ப என்னது, இந்த ரெண்டு கோணங்களும் இந்த ரெண்டு கோடுகளும் ஒன்றுக்கொன்று என்னது சமாந்தரம் என்று நிறுவிக் கொள்ளலாம். அப்ப DC சமாந்தரம், ஆகவே DC சமாந்தரம் நிறுவ வேண்டியது EF. DC சமாந்தரம் EF. காரணம் என்ன போட்டுக்கொள்வீங்க, ஒன்று விட்ட கோணச்சோடி நாங்க அதுக்கு முதல் வரியிலேயே என்ன அந்த கோணம்னு எழுதிட்டோம். அப்ப அதை எழுத தேவையில்ல. அப்ப காரணத்தை மட்டும் எழுதி கொள்ளுங்க, ஒன்று விட்ட கோணச்சோடி சமன். இதால என்னது, இந்த ரெண்டு கோடுகளும் ஒன்றுக்கொன்று சமாந்தரம், ஒரே போக்குல இருக்கு பாருங்க. DC மேல இருந்து கீழே, EF அப்படியே எழுதிக்கணும். அப்புறம் DC சமாந்தரம் FE என்று எழுதி கலந்தானீங்க. நேரடியாவே ஒரே போக்கிலேயே பார்த்து கொள்ளுங்க. DC சமாந்தரம் FE, இதுதான் சரி, ஒரே போக்குல சமாந்தரம் என்று எழுதி கொள்ளுங்க. இரண்டாவது கேள்வியை பாருங்க. நாங்க நிறுவினத நாங்க தரவா குறிச்சு கொண்டே போவோம். இது ரெண்டும் சமாந்தரம் இருந்தது, இது நான் குறிச்சிட்டேன். அப்ப இதன்படி இந்த ரெண்டு கோடுகளும் சமாந்தரம், தரவுல குறிச்சு கொண்டு போறது அடுத்தடுத்த கேள்வி கூட. சரியா, இரண்டாவது கேள்வியை பாருங்க. DC
DCFE. அதுல E அடிப்படையில DCFE. சரியா? DCFE. இத வந்து என்ன செய்யட்டாம்? இணைகரம் என்று காட்டட்டாம். சரியா? இணைகரம் என்று காட்டட்டாம். அப்ப நாங்க இதை இணைப்போம். DCFE. இந்த நாட்பக்கல வந்து இணைகரம் என்று காட்டட்டாம். சரியா? நான் முதல் வந்து சொன்ன மாதிரியே ஒரு நாட்பக்கல வந்து இணைகரம் ஆக்குறது இலகுவான மெத்தட் வந்து என்னன்னா, இதுல பாருங்க, ஏற்கனவே ஒரு சோடி எதிர்ப்பக்கங்கள் சமாந்தரம் என்று நாம நிறுவிட்டோம் முதல் கேள்வியில. அப்ப ஏற்கனவே ஒரு சோடி எதிர்ப்பக்கங்கள் சமாந்தரம் என்று நிறுவிட்டோம். அதே பக்கங்கள் சமன் என்று நிறுவினா இந்த ரெண்டு பக்கங்களும் சமாந்தரம் என்று நிறுவிட்டோம். அதே ரெண்டு பக்கங்களும் சமன் என்று நிறுவினா எனது இலகுவா ஒரு சோடி எதிர்ப்பக்கங்கள் சமனும் சமாந்தரமும், இதன்படி இந்த நாட்பக்கல் வந்து என்னது இணைகரம் என்று காட்டிக் கொள்ளலாம். சரி, அப்ப பாருங்க, இந்த ரெண்டு பக்கங்களும் வந்து சமாந்தரம். அப்ப பாருங்க, இந்த ரெண்டு முக்கோணின ஒருங்கிசைவை நம்ம பயன்படுத்தல. அப்ப இந்த ரெண்டு முக்கோணின ஒருங்கிசைவை வச்சு சமனான உறுப்புகளின்படி அந்த ரெண்டும் சமன் என்று காட்டிக் கொள்ளுவோம். சரி, இதை விட இலகுவான முறை இருந்தா நீங்க அதுலயும் வந்து செய்து கொள்ளலாம். சரி, நான் நேர்ல பாக்க இந்த ரெண்டையும் வந்து ஒருங்கிசை வந்து காட்டினா நேரடியா இந்த ரெண்டும் சமன் என்று வருகிறதால நான் இந்த ஒருங்கிசைவுக்கு போறேன். சரி, பாருங்க, நிறுவல் முக்கோணி DCH, முக்கோணி DCH கம முக்கோணி, அடுத்த முக்கோணி EFH. இந்த ரெண்டு முக்கோணியும் தான் நாங்க என்னது ஒருங்கிசை வந்து காட்ட போறோம். இந்த ரெண்டு முக்கோணியில முதலாவது என்னது பாருங்க, எந்த வகையில எந்த நிபந்தனையின் படி இந்த ரெண்டு முக்கோணியும் ஒருங்கிசை வந்து பார்ப்போம். முதலாவது பாருங்க, இந்த ரெண்டு பக்கங்களும் சமன் தந்திருக்கு. ஏற்கனவே இந்த ரெண்டு கோணங்களும் சமன் நாங்க நிறுவிட்டோம். என்னது இன்னொரு கோணமோ இல்லாட்டி இன்னொரு பக்கமோ சமன் தெரிஞ்சா, இன்னொரு கோணமோ இல்லாட்டி இன்னொரு பக்கமோ சமன் தெரிஞ்சா இலகுவா நாங்க ரெண்டும் வந்து என்னது ஒருங்கிசை வந்து காட்டலாம். பாருங்க, ரெண்டு கோடுகள் வந்து ஒரே ஒரு இடைவெட்டைகளை உருவாக்குற கோணங்கள் என்னன்னு சொன்னா குத்தெதிர் கோணங்கள். சரி, அப்ப ரெண்டு கோடு இடைவெட்டுது H என்ற புள்ளியில அந்த ரெண்டு கோடுகள் இடைவெட்டுறதுக்கு எதிராக இருக்கிறத பாருங்க, எதிர் கோணங்கள். இந்த கோணமும் முக்கோணிக்குள் அடங்குற இந்த கோணமும் இந்த முக்கோணிக்குள் அடங்குற இந்த கோணமும் வந்து என்னவா இருக்கும்? சமனா இருக்கும். பாருங்க, இந்த ரெண்டு பக்கத்துக்கும் வந்து சமனா இருக்கிற இந்த ரெண்டு முக்கோணிக்கும் வந்து சமனா இருக்கிற பக்கத்துக்கு எதிராக இருக்கிற கோணம் சமன். இது DH. இந்த பக்கத்துக்கு எதிராக இருக்கிற கோணம் சமன். அதே மாதிரி இந்த ரெண்டு கோணங்களும் குத்தெதிர் கோணம் என்ற படியால இந்த ரெண்டும் சமன். ஏற்கனவே ரெண்டு கோடுகள் வந்து சமன் எங்களுக்கு தரவுல தான் இருக்கு. அப்ப என்னது ரெண்டு கோணம் தெரியும், ஒரு பக்கம் தெரியும். என்னத்தின்படி இந்த முக்கோணிகள் ரெண்டு முக்கோணி ஒருங்கிசைவு கோணம் ரெண்டு கோணம் என்றதால கோணம் ஒத்த பக்கம். இந்த நிபந்தனையின் படி என்ன செய்ய போகுது? இந்த ரெண்டு முக்கோணிகளும் ஒருங்கிசைய போகும். அப்ப பாருங்க, முதலாவது தரவுல இருந்தே போவோம். எந்த தரவு தந்திருக்கு? DH சமன் HF. அது வந்து தரவா தந்திருக்கு. அடுத்தத பாருங்க, அந்த ரெண்டு கோணமும் வந்து ஒன்று விட்ட கோண ஜோடி என்றபடியா அதை நாங்க அடுத்ததா எழுதிக்கொள்றோம். சரி, நாங்க அது முதலில் நிறுவிட்டோம். அப்ப அதுக்கு வந்து இப்ப நிறுவப்பட்டதுன்னு சொல்லி நாங்க அடுத்ததா எழுதி கொள்ளலாம். DCH என்ற இந்த கோணமும் HEF என்ற இந்த கோணமும் சமன். DCH என்ற இந்த கோணமும் HEF என்ற இந்த கோணமும் சமன். காரணம் என்ன? ஒன்று விட்ட கோண ஜோடி என்று போடலாம். ஏற்கனவே நாங்க முதல் கேள்வியில நிறுவினோம் தானே, அப்ப நிறுவப்பட்டதுன்னு போடலாம். சரியா? அப்ப நான் நிறுவப்பட்டதுன்னே போடுறேன். நீங்க ஒன்று விட்ட கோண ஜோடி என்று போடலாம், நிறுவப்பட்டதுன்னு போடலாம். முதல் கேள்வியில நிறுவினதால நிறுவப்பட்டதுன்னு போடலாம். சரி, அடுத்தது பாருங்க, என்னது குத்தெதிர் கோணம். அதுதான் இப்ப நாங்க கண்டுபிடிச்சிருந்தாங்க. அப்ப C, இந்த முக்கோணில இருந்து CHD இந்த கோணமும் EHF
F. அடுத்த முக்கோணில இருந்து இந்த கோணமும் வந்து சமன். காரணம் என்ன? குத்தெதிர் கோணம். காரணம் என்ன? குத்தெதிர் கோணம். சரி, அப்ப பாருங்க, ரெண்டு கோணம் வந்து சமன், ஒன்றுக்கு ஒன்று நிறுவிட்டோம். அதே சமயம் ஒரு பக்கம் ஏற்கனவே சமன் தரவின்படி. அப்ப என்னது? இந்த ரெண்டு முக்கோணிகளும் வந்து ஒருங்கி செய்யும். DCH ஒருங்கி செய்யும் முக்கோணி EFH ஓட. காரணம் என்ன? எந்த நிபந்தனையின்படி? கோணம் கோணம் ஒத்த பக்கத்தின்படி என்ன செய்யும்? ஒருங்கி செய்யும். அப்ப நாங்க ஒருங்கி செய்வது காட்டினா சமனான உறுப்புகள் வந்து எழுதலாம் என்று சொன்னான். அப்ப இதுக்கு கீழேயே எழுதி கொள்ளுவோம். சமனான உறுப்புகளின்படி இணைகிறவங்க லகாட்டு சொன்னது. சமனான உறுப்புகளின்படி என்னது தேவை? ஒரு சோடியத்துக்கு பக்கம் சமனம் சமாந்தரம் இருந்தா நாங்க என்ன செய்யணும்? காட்டி இணைகரம் என்று காட்டுவோம். அப்ப இந்த ரெண்டு பக்கத்தையும் வந்து சமன் என்று எழுதிவிட்டா சரி. அப்ப இந்த குத்தெதிர் கோணத்துக்கு எதிராக இருக்கிற இந்த பக்கமும், அதே சமயம் இந்த முக்கோணில குத்தெதிர் கோணத்துக்கு எதிராக இருக்கிற இந்த பக்கமும் சமன். சரி, அப்ப CDC என்றது. DC சமன் EF. இது வந்து முக்கோணில ஒருங்கி செய்வாள். இந்த முக்கோணில ஒருங்கி செய்வாள் ECH ஒருங்கி செய்து EFH. சரி, அப்ப சமனான உறுப்புகளின்படி இந்த ரெண்டு பக்கமும் வந்து சமன் என்று காட்டிட்டோம். ஏற்கனவே எங்களுக்கு தெரியும் DC சமாந்தரம் EF என்று முதல் கேள்வியில நாங்க நிறுவி எடுத்தனாங்க. அப்ப அதே எழுதிக்கொள்வோம். DC சமாந்தரம் EF பிராக்கெட்டுக்குள்ள நிறுவப்பட்டது. முதல் கேள்வியில நிறுவினதால நிறுவப்பட்டது என்று காரணத்தை எழுதிக்கொள்வோம். அப்ப என்னது? ஒரு சோடி எதிர்பக்கங்கள், இந்த நாட்பக்கத்துல வந்து ஒரு சோடி எதிர்பக்கங்கள் சமனும் சமாந்தரம் என்றபடியால இந்த நிபந்தனையின்படி என்ன செய்யலாம்? இந்த நாட்பக்கல் வந்து ஒரு இணைகரம் என்று காட்டலாம். அப்ப ஒரு சோடி, இதுக்கு கீழே அப்படியே இதுல வரும், ஒரு சோடி எதிர்பக்கம் சமனும் சமாந்தரம். சரியா? இதன்படியால என்னது? இந்த நாட்பக்கல் ஒரு DCFH என்ற நாட்பக்கல் ஒரு இணைகரம். சரியா? அப்ப ஒரு சோடி எதிர்பக்கம் சமனும் சமாந்தரம் என்று காட்டிட்டோம். இந்த நாட்பக்கல் ஒரு இணைகரம் என்று காட்டிட்டோம். சரி, மூன்றாவது கேள்வியை பாருங்க. நாங்க இதற்கு முதல் கேள்வியில வந்து நிறுவி எடுத்ததை வந்து நம்ம தரவுல குறிச்சு கொண்டே போவோம். இது வந்து இணைகரம் மட்டும் நாங்க காட்டினாங்க. அப்ப இந்த ரெண்டும் சமாந்தரம், இந்த ரெண்டு கோடுகளும் சமாந்தரம். அதே சமயம் இந்த ரெண்டு கோடுகளும் வந்து என்னது? சமன். ரெண்டு கோடுகளும் வந்து சமன். அடுத்த கேள்வியை பாருங்க. மேலும் ஒரு தரவு தந்திருக்காங்க. மேலும் ADC கோணம் ADC சமன் கோணம் ABC. கோணம் ADC சமன் ABC. இந்த கோணமும் ADC என்ற கோணமும் தரவுகள் தந்த கோணமும், அதே சமயம் ABC என்ற இந்த கோணமும் சமனா. சரி, இந்த ரெண்டு எதிர்கோணங்களும் சமனா. சரி, கேட்டிருக்காங்க AD சக CE சமன் DE என காட்டலாம். AD சக CE சமன் DE என்று காட்டலாம். சரியா? AD சக BE AD சக CE சமன் DE என்று காட்டலாம். பாருங்க, AD நாங்க நேரடியா BC க்கு சமன் என்று காட்டினோம்னா, AD க்கு நேரடியா BC க்கு சமன் என்று காட்டினோம்னா, இலகுவா AD சக CE சமன் DE என்று எழுதலாம். ஏன்? AD யும் C யும் கூட்டப்பட்டு BE தருதுன்னு சொல்லி இருக்கு. அப்ப நாங்க AD சமன் BC என்று காட்டினோம்னா இப்படி எழுதலாம் என்று சொல்றோம். பாருங்க, AD சமன் BC என்று காட்டினோம்னா AD BC க்கு சமன், AD வந்து BC க்கு சமன். அப்ப நாங்க BC இருக்கிற இடத்துல இந்த BE வந்து இந்த BE என்ற இந்த துண்டு BC ஆல என்ன உருவாகுது பாருங்க. BC சக CE இந்த துண்டு BC சக CE. இங்க பக்கம் AD சக CE.
அப்ப நாங்க நேரடியா இந்த ரெண்டையும் சமன் என்று காட்டினோம்டா ஏடி சமன் பிசி என்று காட்டினோம்டா இதுக்கு முதல் ஸ்டெப்பான ஏடி சக சிஇ சமன் பிஇ என்றதை காட்டிக் கொள்ளலாம். சரியா? இந்த ரெண்டு பக்கமும் வந்து சமன் என்று காட்டுறதுக்கு என்ன செய்வோம்? ஒன்று இதை வந்து நாங்க இணைகரம் என்று காட்டினாலும் சரிதான், இல்லாட்டி என்ன செய்யலாம், இந்த ரெண்டையும் வந்து மூளை விட்டதின்படி என்ன செய்யலாம், ரெண்டு முக்கோணங்களா பிரிச்சு அந்த ரெண்டு முக்கோணமும் வந்து ஒருங்கி செய்தன்னு காட்டினாலும் சரிதான். எது ஈஸி மெத்தட்டோ அதால போவோம். சரி, காட்ட வேண்டியது ஏடி சமன் ஏடி சக சிஇ சமன் பிஇ, இதுதான் நாங்க காட்டுவோம். பாருங்க, இந்த ரெண்டு கோணமும் சமன் என்று தந்திருக்கு. இந்த ரெண்டு கோணமும் இருக்கிற மாதிரி இந்த நாட்பக்கல வந்து நான் ரெண்டு துண்டா உடைக்கிறேன். சரியா? இது முதல் வந்து புள்ளி கோட்டால குறிச்ச மாதிரி நானும் புள்ளி கோட்டால ரெண்டு துண்டா உடைக்கிறேன், ரெண்டு முக்கோணிகளா. பாருங்க, விளங்கும். சரி, பாருங்க, ஏஎம் வந்து சிஏஎம் வந்து நான் என்ன செய்யறேன், இணைச்சிருக்கேன். இப்ப வந்து ரெண்டு முக்கோணிகள் வருது. ஏற்கனவே இது சமாந்தரம் என்று தெரியும், அதே சமயம் இந்த ரெண்டு கோணங்களும் வந்து சமன் என்று தெரியும். இதுல வந்து ஏதாச்சும் ஒரு கோணத்தையோ இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு பக்கத்தையோ சமன் என்று காட்டி விட்டா நாங்க என்ன செய்யலாம், இந்த ரெண்டு முக்கோணிகளும் வந்து ஒருங்கி செய்து அதன்படி ஏடி சமன் பிசி என்று காட்டலாம். சரியா? அப்ப இந்த ரெண்டு கோணமும் சமன். சரி, பாருங்க, இது ரெண்டும் சமாந்தரம் என்றபடியா ஏடியும் பிசியும் சமாந்தரம் என்றபடியா Z வடிவில ஒரு கோணம் உருவாகுது. பாருங்க, ஒன்று விட்ட கோணம். இந்த ஒன்று விட்ட கோணங்கள் ஒன்றுக்கொன்று சமன். அப்ப இந்த கோணமும் இந்த முக்கோணில இந்த கோணமும் ஒன்றுக்கொன்று சமன். BAC என்ற இந்த கோணமும் ACD என்ற இந்த கோணமும் ஒன்றுக்கொன்று சமன். காரணம் என்ன? இது ஏற்கனவே சமாந்தரம் என்று எங்களுக்கு தெரியும். அப்போ ஒன்று விட்ட கோணச்சோடியின்படி இந்த ரெண்டு கோணங்களும் வந்து சமன் என்று நாங்க என்ன செய்யலாம், சொல்லலாம். அதே மாதிரி ரெண்டு கோணம் தெரியுது, ஏதாச்சும் ஒரு பக்கம் தெரிஞ்ச என்ன செய்யலாம், நாங்க என்ன செய்யலாம், ஒருங்கி செய்யன்னு காட்டலாம். ரெண்டு கோணம் தெரியும், ஒரு பக்கம் தெரியும். இந்த ரெண்டு முக்கோணத்துக்கும் பொதுவான பக்கம் இருக்கு. ஏசி என்றது ரெண்டு முக்கோணத்துக்கும் பொது பக்கம். அப்ப ஏசி இந்த முக்கோணிக்கும் அது ஒரு பக்கம் தான், அதே சமயம் ஏடிசி என்ற இந்த முக்கோணிக்கும் ஒரு பக்கம் தான். அப்ப பொது பக்கம் என்றபடியா அந்த ரெண்டு பக்கமும் வந்து என்னது, ஒரு சமன் தான், ஏசி சமன் ஏசி. அப்ப என்னது, பொது பக்கத்தின் படி இந்த பக்கம் வந்து ரெண்டுக்கும் பொது பக்கத்தின் படி அந்த பக்கத்தை நாங்க எடுக்கிறோம். அப்ப பாருங்க, ரெண்டு கோணம் தெரியும், அதே சமயம் ஒரு பக்கம் தெரியும். அப்ப என்னத்தின் படி இந்த ரெண்டு கோணிகளும் ஒருங்கி செய்யும், எந்த நிபந்தனையின் படி, கோணம் 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 ஒத்த பக்கத்தின் படி ஒருங்கி செய்யும். இதை இணைகரம் என்று காட்டக்கூடிய மாதிரி ஏதாச்சும் தரவுகள் இருந்தாலும் நாங்க என்னது இலகுவா காட்டிக் கொள்ளலாம். இதை பாருங்க, இணைகரம் என்று காட்டுறது இதுக்கும் என்னது ஒருங்கி செய்யும் படி இந்த ரெண்டும் வந்து சமன் என்று காட்டினோம்னா இது இணைகரம் என்று காட்டிடலாம். சரி, எப்படினாலும் இது ரெண்டையும் பிரிச்சா இது ரெண்டும் சமன் என்று வரும். அப்ப சமனும் சமாந்தரமும் இணைகரம் என்று காட்டிடலாம். அப்ப வேற மெத்தட்ல இந்த இணைகரம் என்று காட்டி இந்த ரெண்டு பக்கங்களும் சமன் என்று காட்டிட்டு நீங்க என்னது வளமையான மெத்தட்ல செய்து கொண்டு போகலாம். நான் வந்து இலகு காட்டி இந்த முக்கோணிகளை வந்து ரெண்டா பிரிச்சு, இந்த இணைகரத்தை வந்து ரெண்டா பிரிச்சு என்ன செய்யறேன், உடைச்சு கொண்டு போறேன். அது வந்து கொஞ்சம் இலகுவா இருக்கிறபடியா நிறுவல். என்ன செய்ய போறோம், இந்த ரெண்டு முக்கோணிகளையும் எடுக்க போறோம். முக்கோணி ஏபிசி முக்கோணி ஏசிடி, ரெண்டு முக்கோணியையும் எடுக்க போறோம். இல் கோணம் ஏற்கனவே தந்திருக்க கோணத்தோட போவோம். ஏபிசி அது தரவா தந்திருக்கு. ஏபிசி கோணம் ஏபிசி சமன் கோணம் ஏடிசி, அது வந்து என்னது, தரப்பட்ட தரவு. அப்ப காரணமா தரவுன்னு கொள்ளலாம். சரி, அடுத்தது பாருங்க, உருவாக்குற ஒன்று விட்ட கோணச்சோடு டி, இந்த முக்கோணிக்கான கோணம் BCA ACD இந்த கோணமும் CAD அந்த கோணமும் என்ன செய்யுது, ஒன்றுக்கொன்று சமம். காரணம் என்ன, ஒன்று விட்ட கோணம். எந்த ரெண்டு பக்கங்கள் சமாந்தரம் என்றபடியா AD பக்கம் சமாந்தரம், BC என்றபடியா ஒன்று விட்ட கோணம் என்று வெளிக்கொண்டு. சரி, அடுத்தது பாருங்க, பொது பக்கம் AC என்ற பொது பக்கம்.
சி அது சமன் ஏசி ரெண்டுக்கும் பொது தானே அப்ப ஏசி சமன் ஏசி என்று எழுதிக்கொள்ளும் பொது பக்கம். அப்ப எந்த நிபந்தனையின்படி இந்த ரெண்டு முக்கோணிகளும் ஒருங்கி செய்யும் முக்கோணி ஏ பி சி ஒருங்கி செய்து முக்கோணி ஏ சி டியோட கோணம் கோணம் ஒத்த பக்கம் என்ற நிபந்தனைங்க. சரி கீழே எழுதிக்கொள்றேன். சமனான உறுப்புகளின்படி எங்களுக்கு தேவைப்படுறது யாரு? எங்களுக்கு தேவைப்படுறது ஏடி சமன் பிசி என்று காட்டணும். அப்ப ஏ டி சமன் பிசி இவரை வந்து நம்ம ஒன்று வைக்கிறோம். ஏடி சமன் பிசி எங்களுக்கு தெரியும். டிஇ வந்து என்ன உருவாகுது? டிஇ உடைய பிசி சக சிஇ. டிஇ வந்து என்ன உருவாகுது? பிசி சக சிஇ. சரி அப்ப நாங்க இத வந்து இதுக்குள்ள கொண்டுறோம். இத வந்து இதுக்குள்ள வந்து நாங்க கொண்டுறோம். பாருங்க ஏடியோட இந்த சிஇ என்ற இந்த துண்ட கூற்று சிஇ கூற்று. அதே மாதிரி இந்த பிசி என்ற துண்டோட முதலாவது ஏடி என்ற துண்டோட சிஇ என்ற துண்ட கூற்றன். அதே மாதிரி பிசி என்ற துண்டோட அதே மாதிரி அதே பக்கத்தை கூற்றன் சிஇ. ரெண்டையும் வந்து ஒரே கணியத்தால கூட்டுறேன். ரெண்டு பக்கத்தையும் வந்து ஒரே கணியத்தால கூட்டுறேன். ஏதாச்சும் மாற்றம் இருக்குமா? சமன்ல இல்ல. அப்ப ஏடி சக சிஇ வந்தா காட்டணும். இப்ப நான் அப்படியே வச்சுக்கிறேன். ஏடி சக சிஇ அப்படியே வச்சுக்கிறேன். அது சமன் பிசி சக சிஇ ரெண்டு போறேன். இத வந்து ரெண்டு போறேன். பிசி சக சிஇ ரெண்டுல இருந்து அதை நாங்க என்ன எழுதலாம்? பிஇ என்று எழுதலாம். பிஇ என்று எழுதலாம். ரெண்டுல இருந்து பிஇ என்று எழுதலாம். அப்ப நாங்க இலகுவாவே உடைச்சு ஏடி சக சிஇ சமன் பிஇ என்று காட்டிட்டம் கேட்கப்பட்ட கேள்வியை பயன்படுத்தி. சரி.